வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் வா, உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீ போ, உனக்கு நேரம் இருந்தா சாப்பிடு, இல்ல உனக்கு நேரம் இருந்தா படி, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? உனக்கு நேரம் இருந்தால், உனக்கு நேரம் இருந்தால்னு சொல்லி ஏதோ ஒரு செயலை நீ செய்யி அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் வரப்போகுது அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்பு, அதுக்கப்புறமா உனக்கு நேரம் இருந்தால், இதுக்கு ஒண்ணு if you have time, if you have time, அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் வேர்பு சொல்லிடுறோம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா if you have time, if you have time, if பாருங்க, ஆல் இருந்தால், அதான் ஆல், என்ன இருந்தால், டைம் இருந்தால், நீ யாருக்கு, உனக்கு, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தா நீ வா அப்படின்னு சொல்ல போறோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ப சொல்லிக்கோங்க, அதுக்கப்புறமா இஃப் யூ ஹாவ் டைம், இஃப் யூ ஹாவ் டைம், இந்த இஃப் யூ ஹாவ் டைம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸே பார்க்க போறோம். இப்ப பாருங்க, உனக்கு நேரம் இருந்தா வா அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், கம், இவங்கதான் வேர்புங்க. கம் சொல்லிட்டோமா? சேம் இதே வேதான். கம் if you have time, if you have time, உனக்கு நேரம் இருந்தா வா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? உனக்கு நேரம் இருந்தா வா அப்படிங்கறத கம் if you have time அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே யூ கூட முன்னாடி சேர்த்துக்கலாம். இஃப் யூ சாரி யூ கம் இஃப் யூ ஹாவ் டைம், நேரம் இருந்ததுன்னா நீ வா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? Next sentence பாருங்க, மேல அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்பு, அதுக்கப்புறம் if you have time, if you have time, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஒரு ஒரு சென்டென்ஸுக்கும் நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இருந்தால் அதனால நல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இஃப் யூ ஹாவ் டைம், இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? உனக்கு நேரம் இருந்தால் போ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போங்கிறது அந்த இடத்துல வேர்பே. இப்போ இவங்கள தானே ஃபர்ஸ்ட் எழுதுறோம், கோ, அவ்வளோதான். இஃப் யூ ஹாவ் டைம், இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தா போ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு நேரம் இருந்தா நீ சாப்பிடு, உனக்கு நேரம் இருந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சாப்பிடு அப்படிங்கறது அந்த இடத்துல வேர்பே. சாரி, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் போடணும், கோ, கோ இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் பாருங்க, சாப்பிடு, ஈட், ஈட் இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தா நீ சாப்பிடு, இஃப் யூ ஹாவ் டைம். ஓகேவா? அவ்வளோதாங்க. சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் உங்களால் பேச முடியும். ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டை எடுத்து எப்படி நம்ம பேசுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்பு, அதுக்கப்புறம் இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தா போ, கோ இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தா சாப்பிடு, ஈட் இஃப் யூ ஹாவ் டைம். ஓகே, காட் இட்? Shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் தூங்கு, உனக்கு நேரம் இருந்தா என்ன கூப்பிடு, என்ன கால் பண்ணு, உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா என்ன கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இது. இப்போ பாருங்க, உனக்கு நேரம் இருந்தால் தூங்கு, அப்போ தூங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ஸ்லீப் இஃப் யூ ஹாவ் டைம், இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்தா நீ தூங்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்லீப் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு நேரம் இருந்தா நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம். உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீ எனக்கு கால் பண்ணு. பாருங்க, இவங்களை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். கால், கூப்பிடு அப்படிங்கிறது தான் கால்.
யார? என்ன. அவங்களையும் இங்கே எழுதிடணும். ஓகேவா? கால் மீ, என்ன கூப்பிடு. என்ன இருந்தா? உனக்கு நேரம் இருந்தா. இஃப் யூ ஹாவ் டைம். கால் மீ இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? ஸ்லீப் இஃப் யூ ஹாவ் டைம். ஸ்லீப் இஃப் யூ ஹாவ் டைம். நேரம் இருந்தா தூங்கு. கால் மீ இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. கால் மீ இஃப் யூ ஹாவ் டைம். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா இதை படி. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம போய் ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுத்து இந்தா இதை நேரம் இருந்துச்சுன்னா படி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இது. உனக்கு நேரம் இருந்தால் இதை படி. உனக்கு நேரம் இருந்தா அந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இதை படி. இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ப் தானே, அப்ப படி. ரீட் எதை? இதை. ரீட் திஸ். இத படி. ரீட் திஸ். என்ன இருந்தா? உனக்கு நேரம் இருந்தால். இஃப் யூ ஹாவ் டைம். இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்ததுன்னா இத படி அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? பாருங்க, உனக்கு நேரம் இருந்தா இத படி. ரீட் திஸ் இஃப் யூ ஹாவ் டைம். ரீட் திஸ் இஃப் யூ ஹாவ் டைம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா அந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. நீங்க வாட்ச் சொல்லிக்கலாம், see சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல வாட்ச் தான் பொருத்தமா இருக்கும். வாட்ச், பாரு. எதை பாரு? இந்த படத்தை. வாட்ச் திஸ் மூவி. வாட்ச் திஸ் மூவி. இந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டோம். உனக்கு நேரம் இருந்தால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்தா இந்த படத்தை பாரு. வாட்ச் திஸ் மூவி இஃப் யூ ஹாவ் டைம். ஓகே, நம்மளுடைய எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசலாங்க. ஸ்ட்ரக்சர் இதுதான், இதை பார்த்துக்கோங்க. வேர்பு, அதுக்கப்புறம் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு நேரம் இருந்தா இந்த வேலையை செய்யி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா இதை அனுப்பு. இப்போ ஒரு கவரையோ இல்லை ஒரு தபால் இல்லை ஏதோ ஒரு பார்சல் ஏதோ ஒன்று நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து இந்தா இதை கொஞ்சம் நேரம் இருந்தா கொஞ்சம் இதை அனுப்பிடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் உனக்கு நேரம் இருந்தால் இதை அனுப்பு அப்படின்னு சொல்றோம். இப்போ அனுப்பு அப்படிங்கறதா இந்த இடத்துல வேர்பே. இப்போ சென்ட். எதை? இதை. சென்ட் இட். சென்ட் திஸ். எதை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? சென்ட் இட், இதை அனுப்பு. என்ன இருந்தா? இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை நீ கொஞ்சம் அனுப்பிடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இல்லைன்னா ஒரு ஃபைலை கொடுத்து இதை கொஞ்சம் அப்படியே அனுப்பி விட்டுரு அப்படின்னா சென்ட் த ஃபைல். சென்ட் த ஃபைல். இந்த இடத்துல என்ன சேர்த்துக்கணுங்க? சென்ட் த ஃபைல். சென்ட் த ஃபைல் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்தால் அந்த ஃபைலை கொஞ்சம் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா என் மெசேஜுக்கு கொஞ்சம் வந்து ரிப்ளை கொடு. உனக்கு நேரம் இருந்தா என்னுடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்போ பதிலளி. இவங்க தான் வேர்ப் இந்த இடத்துல. ரிப்ளை. எதுக்கு? டு த மெசேஜ். டு த மெசேஜ். ஓகேவா? ரிப்ளை டு த மெசேஜ். அதாவது மெசேஜுக்கு பதில் கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன இருந்தா? டைம் இருந்தா. இஃப் யூ ஹாவ் டைம். இஃப் யூ ஹாவ் டைம். ரிப்ளை டு த மெசேஜ் இஃப் யூ ஹாவ் டைம். சென்ட் இட் இஃப் யூ ஹாவ் டைம். இது அனுப்பிவிட்ரு. நேரம் இருந்தா இதை அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சென்ட் த ஃபைல் இஃப் யூ ஹாவ் டைம் அப்படின்னா இந்த ஃபைலை கொஞ்சம் நேரம் இருந்தா அனுப்பிவிட்ரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா இந்த பாட்டை கேளு. ஒரு பாட்டை காமிச்சு இந்த பாட்டு சூப்பரா இருக்கு, நேரம் இருந்துச்சுன்னா இந்த பாட்டை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கேள். லிசன். மியூசிக் எல்லாம் கேட்கறதுக்கு வந்து நம்ம லிசன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா?
பர்டிகுலர் பாட்டை தான் சொல்றோம். அதனால த மியூசிக். லிசன் டு த மியூசிக், இல்லைன்னா லிசன் த மியூசிக். சாரி, லிசன் த மியூசிக். ஓகேவா? லிசன் த மியூசிக், இந்த பாட்டை கேளு. என்ன இருந்தா, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் இருந்தா இந்த பாட்டை கேளு அப்படின்னு சொல்றோம். ஓகே, லிசன் 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 த மியூசிக் இஃப் யூ ஹாவ் டைம். ஓகே, பாட்டை கேளு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா உன்னுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணும். நேரம் இருந்தா உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? என்ன சொல்றோம்? கால். கால் தான் இந்த இடத்துல வேர்பு. கால் யாருக்கு? உன் ஃப்ரெண்டுக்கு. கால் யுவர் ஃப்ரெண்டு. கால் யுவர் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டை கூப்பிடு அப்படின்னு சொல்றோம். என்ன இருந்தா, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் இருந்தா உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே, கால் யுவர் ஃப்ரெண்ட் இஃப் யூ ஹாவ் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா உன்னுடைய பொருளெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றோம். வீட்டுல பசங்க எல்லாம் அப்படியே கண்ணாமண்ணான்னு ரூமை ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம் போய், உனக்கு நேரம் இருந்தா அந்த பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்து அங்கங்கேயும் வை பார்க்கலாம், ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். இதை எப்படி சொல்லலாம்? ஒழுங்குபடுத்து. இதுதான் இந்த இடத்துல வேர்பு. இதை ஆர்கனைஸ்ன்னு சொல்லலாம். இது வேர்புங்க. ஓகேவா? ஆர்கனைஸ். ஆர்கனைஸ் அப்படின்னா ஒழுங்குபடுத்து. எதை? உன்னுடைய பொருட்களை. ஆர்கனைஸ் யுவர் திங்ஸ். ஆர்கனைஸ் யுவர் திங்ஸ், உன் பொருளை சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, என்ன இருந்தா, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் இருந்தா உன்னுடைய பொருளெல்லாம் அப்புறப்படுத்து, ஒழுங்குபடுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆர்கனைஸ் அப்படின்னா ஒழுங்குபடுத்து, வரிசைப்படுத்து, முறைப்படுத்து, அந்த மாதிரி அர்த்தம். ஆர்கனைஸ் யுவர் திங்ஸ் இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா உன்னுடைய பொருளெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ ஊற்று அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. இதுக்கு வாட்டர். வாட்டருங்கிறது இந்த இடத்துல நவுன் கிடையாதுங்க, இது வேர்பு. ஓகேவா? வாட்டர் த பிளான்ஸ். எதுக்கு தண்ணி ஊத்தணும்? பிளான்ஸுக்கு. வாட்டர் த பிளான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஊற்று அப்படிங்கிறது தான் இது. வாட்டர் த பிளான்ஸ், செடிக்கு தண்ணி ஊத்து. என்ன இருந்தா, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் இருந்தா நீ செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, உனக்கு டைம் இருந்தா இதை படி. இஃப் யூ ரீட் இட் இஃப் யூ ஹாவ் டைம். இதை படி. ரீட் இட் இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்தா இதை படி அப்படின்னு இந்த இஃப் யூ ஹாவ் டைம் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. உனக்கு நேரம் இருந்தா ஷாப்பிங் போ அப்படின்னு சொல்ல போறோம். போ, கோ ஷாப்பிங். கோ ஷாப்பிங். என்ன இருந்தா, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் இருந்தா நீ ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இஃப் யூ ஹாவ் டைம், உனக்கு டைம் இருந்தா நீ ஷாப்பிங் போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். உனக்கு நேரம் இருந்தா தினமும் ஒரு புதிய வார்த்தைய கத்துக்கோ. இங்கிலீஷ்ல சொல்றோம். அதாவது இங்கிலீஷ்ல தினமும் ஒரு புதுசா ஒரு வார்த்தையை நீங்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்றோம். உனக்கு நேரம் இருந்தால் தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, கற்றுக்கொள். இதுதான் இந்த இடத்துல வேர்ப். அப்ப லேர்ன். லேர்ன் எதை? ஒரு புதிய வார்த்தை. லேர்ன் அ நியூ வேர்டு. லேர்ன் அ நியூ வேர்டு. ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். எப்ப?
தினமும். இப்போ லேர்ன் அ நியூ வேர்ட் எவ்ரிடே. எவ்ரிடே. லேர்ன் அ நியூ வேர்ட் எவ்ரிடே. தினமும் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள். என்ன இருந்தா இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்தா நீ தினமும் என்ன பண்ணு, ஒரு புதிய வார்த்தைய கத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகே காட்டி. நம்ம வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இஃப் யூ ஹாவ் டைம் வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்ம பேசலாங்க. ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.